இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உங்கள் மேல் விசுவாசம் வைத்திருக்கின்றபடியினால் ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வில் வருவதாக ராஜா. மக்கள் எங்களை ஏமாற்றிருக்கலாம், நான் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் இழந்திருக்கலாம், ஆனாலும் உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்பா. நீர் எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுவீர், என் வாழ்வில் நடந்தவை அனைத்தையும் தழைகீழாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கம்பா. வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான கனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கெல்லாம் நாங்கள் வெக்கத்துடன் இருந்தோமோ அந்த இடத்தில் நீர் எங்களை உயர்த்தி கனப்படுத்துவீர் நம்புகிறேன் ஏசப்பா. நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறினாலும் எல்லா தோல்வியும் வெற்றியாக மாற்றுவீர் நம்புகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கின்றோம், இன்றைக்கு அது நடக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்பா. எங்கள் வாழ்வில் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. வாக்கு தத்தங்களை நாங்கள் பற்றி கொண்டிருப்பதால் இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நிச்சயமாய் நாங்கள் சோர்ந்து போய் மனசு உடஞ்சி நொந்து நூலாக இருக்கின்ற வேலையில் நீரே எங்களை ஆறுதல் படுத்துவீராக. எங்களை விட்டு சென்ற உறவுகளாக இருக்கட்டும், விட்டு சென்ற நண்பர்களாக இருக்கட்டும், யாரை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறது இல்லை ஆண்டவரே. நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் தனியாக இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களை பத்திரமா பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்துவீர நம்புகிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்துக்குன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.